ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய், அருள் தருவாய். எனவே இந்த அருள் தருவதற்கு தான் ஆக்கி, காத்து, அழித்தல் என்ற 3 செயல் நடைபெறுகிறது. இதை செய்யணும்னா இந்த இறைவனுக்கு உருவம் என்பது ஒன்று வேண்டும். நம்ம நூல்ல 2 இடத்துல உருவத் திருமேனிக்கான காரணம் சொல்லப்படுதுங்க. கடவுளுக்கு ஏங்க உருவம் தேவை? ஏன் கடவுள் உருவமே இல்லாம இதெல்லாம் பண்ண முடியாதா அப்படிங்கும்போது 2 காரணம் பற்றி சொல்லுச்சு. ஒன்று, ஞானத்தை உபதேசிக்க வேண்டும் என்றால் ஒரு குரு என்கிற ஒரு வடிவம் வேண்டும். நமக்கெல்லாம் ஒரு ஞானத்தை சொல்லணும்னா அவன் வந்து அமர்ந்து நம்ம காதுல சொன்னாதான் ஞானம் நமக்கு வரும். அப்படி காதுல சொல்லணும்னா அவன் என்ன பண்ணணும்? வடிவம் தாங்கி வந்து உட்காரணும். அப்ப ஞானத்தை உணர்த்துவது